ஹாய் பிரைஸ் அல்லாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் லூக்காஸ் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீது ஊரிலே பிறந்திருக்கிறார். இயேசப்பா இன்று நமக்காக பிறந்திருக்கிறார். அவர் தீர்க்க தரிசனம் மரியாதை என்ற கண்ணகி வயிற்றில் உருவாகி இந்த பூமிக்கு நான் வருவேன், வந்து அநேக ஜனங்கள் அவங்க பாவத்தில் அவங்களை விடுவிப்பேன், அவங்க பிசாசு கட்டிலிருந்து அவங்களை விடுவிச்சு அவங்க வியாதின்னு சுகம் கொடுப்பேன், அந்த ஜனங்களுக்கு நன்மை செய்யும்படி ஏசப்பா ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக உரைத்தபடி இது போல் நான் வருவேன், இந்த பெத்லகேம் என்ற ஊரில் நான் பிறப்பேன், நான் வந்து அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கும் நன்மை செய்வேன்னு சொல்லி ஏசப்பா சொன்ன தீர்க்க தரிசனம் ஏசப்பா இன்று இந்த பூமியில் பிறந்திருக்கிறார். அவர் இன்று பிறந்த முதல்ல ஏசப்பா நம்ம ஆராதிக்கிற ஏசப்பா எப்படியாப்பட்ட ஏசப்பா முதல்ல நம்ம உணரணும். அவர் எப்படியாப்பட்ட தேவன் நம்ம அதை அறிஞ்சிக்கணும். அவர்கிட்ட பயங்கரமான வல்லமை உள்ள தேவன், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் மகத்துவம் உள்ள தேவன், அவர் உயிர்த்தெழுந்த தேவன், அவர் சிருஷ்டித்த இந்த வானத்தையும் இந்த உலகத்தையே படைத்த வானபூமியை படைத்த தேவன், நம்மளே உருவாக்குறது நமக்கு நன்மை செய்யும்படியாக ஏசப்பா இந்த பூமியில் வந்தார். அப்படியாப்பட்ட தேவனை இன்னைக்கு நமக்காக பிறந்திருக்கார். அவர் நம்ம எப்பவுமே அவர் நினைச்சு அவரை துதிச்சு நம்ம எப்பவும் அவரை சந்தோஷப்படுத்தணும். அவர் நம்ம மகிமைப்படுத்தும். அவர் நாமத்தை நம்ம உயர்த்தும் போது நிச்சயமா ஏசப்பா நம்மளை உயர்த்துவார். வேதம் சொல்லுது, கர்த்தரிடத்தில் நீங்கள் மன மகிழ்ச்சியாக இருங்க, அப்பொழுது அவர் உங்கள் இருதயத்தின் விழுது உங்கள் அருளை செய்வார். கர்த்தரிடத்தில் எப்போதுமே சந்தோஷமா இருங்க, சந்தோஷமான சொல்லி பவுல் சொல்றார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்கும்போது உங்கள் பேலட் அப்படியாப்பட்ட தேவன் இயேசு கிறிஸ்து ரட்சகர் நமக்காக பிறந்தவர். அவர் நினைச்சுனாச்சு அவர் துதிச்சு அவர் நமக்கு செஞ்ச நன்மைகள் நினைச்சு அவர் மகிமைப்படுத்தே கொண்டே இருங்க, அவர் உயர்த்தி கொண்டே இருங்க. ஏசப்பா நிச்சயமாக உங்களை ஒரு நல்ல ஸ்தானத்தில் அது மட்டும் இல்லை, ஏசப்பா நம்ம எதுக்காக உருவாக்கணும், ஏசப்பா இந்த பூமி நம்ம எதுக்காக நம்ம தெரிந்து கொண்டார், அவர் நோக்கத்தை நிறைவேற்றுங்க, அவர் சித்தத்தை நிறைவேற்றுங்க. அவர் உங்களுக்கு கொடுத்த தாளந்தை அவருக்காக பிரயோஜனப்படுத்துங்க. ஏசப்பா நிச்சயமாக உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அவர் சித்தத்தை செய்யும்போது நிச்சயமாக உங்களை கைவிட மாட்டார். ஆமீன்.